வணக்கம். உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் வரமிளகாய் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் நான் அரிஞ்சு போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஓரளவு கலந்தாச்சு. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மட்டன் நம்ம வேக வச்சு எடுக்கணும், அதுக்காக இதை பண்ணியிருக்கோம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விடலாம். ரெண்டு விசில் வந்தாச்சு. நம்ம ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டனோட தண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கமாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி டிஷ்க்கு நல்லெண்ணெய் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் வரமிளகாய் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 100 கிராம் பக்கத்தில் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பட் இது வந்து வரமிளகாய் தான் ஸ்பெஷல், அதனால் நான் இதை போட்டிருக்கேன். வரமிளகாய் அந்த ரெட்டே வரும் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கும். ஸோ சாப்பிட்றப்ப உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் பீஸாக போட்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். ஓரளவுக்கு நம்ம வெந்தால் போதும், ரொம்ப தேங்காய் வேக வேண்டாம். கடிக்கிறப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அந்தளவுக்கு வெந்தால் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். ஓரளவுக்கு கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை பொடுசாக நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு இந்த மாதிரி எந்த விதமான ஸ்பைசஸும் போடாமல் வெறும் வரமிளகாயிலே செய்கிறோம். ரொம்பவே அது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம ஆல்ரெடி கறியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கி இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பார்த்திங்கன்னா 2 தான் போட போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலாவும் போடுறோம். நீங்கள் வந்து மட்டன் மசாலா சில்லி போடுறலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இதுலேயே விட்டுடலாம். நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது, அதனால் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 2 மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா நல்லா அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். கறியில் வரமிளகாயோட ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு, பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஒரு சூப்பரான மட்டன் வரமிளகாய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.